இந்த யோகாவெல்லாம் நடந்தது பாத்தீங்களா? எங்க ஐயா கூட சொன்னாங்க, யோகாவை பத்தி ஜோக்கெல்லாம் சொன்னாங்க. பள்ளத்தை நோக்கி தான் வெள்ளம் பாயும், மண்டையில ஒண்ணு இல்லாதவ சிரசாசனம் பண்ணான்னா அறிவு அங்க போகும். அது கூட இருந்தாதான் போகும், இல்லாதவனுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. தென்னாலிராமன்ட்ட அது மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுங்க. இதே மாதிரி விஷயம். ஒரு பயில்வான் வந்திருக்கான், குத்து சண்டை வீரன், சண்டை போறதுல மகா பெரிய வீரன். அவன் என்ன செய்வான், என்கிட்ட எவனாவது சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமான்னு கிருஷ்ணதேவராயர்கிட்ட வந்து சொல்றான், ராஜா கிட்ட சொல்றான். ராஜா அங்கேயே தின்னுகிட்டு இருக்கான்ல ஒருத்தன், அரசாங்கத்துக்குன்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவனை கூப்பிட்டு, டேய் நீ தான் நம்ம ஆளு, வீரத்தை காட்டி காட்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்க, அவனோட சண்டை போட்டு அவனை தோக்கடிப்போ அப்படின்னார். அவன் சொன்னான், மகாராஜா சம்பளம் வாங்கினதெல்லாம் உண்மைதான், ஆனா அந்த பையன் ரொம்ப மோசமானவன், அவன்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாதுட்டான். ஏண்டா இவ்வளவு நாள் தின்ன, இப்ப சண்டைக்கு போக வேண்டிய நேரத்தில் அவன்கிட்ட என்னால முடியாது, அவன் உலகத்திலேயே சிறந்த வீரன், அவனை வெற்றி பெற யாராலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. அப்ப தென்னாலிராமன் பக்கத்தில் இருந்தவன் சொன்னா, அவரால் முடியாதுங்க, என்னால முடியும்னா. ஏய் நீ என்னடா ஒரு அறைக்கு தாங்க மாட்ட, நீ போய் அவரை ஜெயிச்சுப்பேங்கிறியடா அப்படின்னு. அவனை தோல்வி அடைஞ்சு ஓட வைக்கணும் உங்களுக்கு, அதானே, அதை நான் பார்த்துக்கிறேன் விடுங்கன்ட்டான். மறுநாள் என் கூட யார் சண்டைக்கு வர்றான்னா, ராஜா சொன்னார் எங்க தென்னாலிராமன் சண்டை போடுவார்ட்டார். அவன் தென்னாலிராமனை பார்த்தா கொத்தவரங்கா மாதிரி இருக்கான். இவனை விட நல்ல வீரன் உங்க நாட்டில் இல்லையான்னா, நீ முதல்ல இவனுக்கு பதில் சொல்லு போ. அப்போ மறுநாள் வந்து போர்க்களத்தில் அப்படி நிற்கிறாங்க, மேடையில் வந்து அப்படி நிற்கிறாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு. அவன் ஒரு இவ்வளவு பெருசு ஒரு கட்டு என்னமோ வச்சு கட்டியிருக்கான், என்னமோ கட்டி ஒரு துணியில கட்டி ஒரு ஓரமாக வச்சிருக்கான். அவர்கிட்ட கேட்குறான், அந்த வீரங்கிட்ட இவன் கேட்குறான், தென்னாலிராமன், எப்படி நம்ம கண்டபடி சண்டை போடலாமா இல்லை இலக்கண முறைப்படி சண்டை போடுவோமா? இலக்கண முறைப்படி தான் சண்டை போடணும். அப்படின்னா உங்களுக்கு திலகாஷ்ட மகிஷ பந்த முறைப்படி சண்டை போடலாம்ல அப்படின்னா. என்ன அதுன்னா, அதான் திலகாஷ்ட மகிஷ பந்த முறையில் சண்டை போடலாமா? அது என்ன, அதே தெரியாதா? எடையாடி வீரங்கிற திலகாஷ்ட மகிஷ பந்தம் தெரியாம இருக்க? அதுல உள்ள முறைப்படி நான் சண்டை போடுவேன், ஒண்ணு வேண்டியதில்லை. நான் ஒரு புடி போட்டு காட்டுறேன், அந்த புடிக்கு பேரு என்னன்னு சொல்லு, அதை எப்படி காலி பண்ணலான்னு சொல்லு. இருங்க, அது என்ன புஸ்தகம் சொன்னீங்க? திலகாஷ்ட மகிஷ பந்தம். நான் அதுவே கேள்விப்படல. அந்த முறைப்படி நீங்க சண்டை போட்டீங்கன்னா நான் எப்படி சண்டை போட முடியும்? நான் அதை போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அப்புறமா கூட சண்டைக்கு வரேன்ட்டு அவன் போயிட்டான். அவன் போயிட்டான்னு வெற்றி அடைஞ்சாச்சு. இப்போ கிருஷ்ணதேவராயர் கூப்பிட்டு கேட்குறார், என்னப்பா என்ன திலகாஷ்ட மகிஷ பந்தம்னு சொல்லியே, அது என்ன புஸ்தகம், எங்கே உள்ளது, எப்படி தேடி கண்டுபிடிச்சேன்? நல்ல எங்கள் கொள்ளையில் இருந்தது தான், அதை வச்சு ஒரு தயாரிச்சது தான் புஸ்தகம். தயாரிச்சியா? என்னடா தயாரிச்ச? தில்லுன்னா எள்ளு, எள்ளு செடியை ஒடிச்சு ஒரு 4-5 செடியை எரும மாடு கட்டுற கயிற்றுல கத்தி அதில் துணியில சுற்றி வச்சிருக்கிறேன். மகிஷ பந்தம்னா எரும மாடு கட்டுறதுன்னு அர்த்தம். மகிஷம்னா எரும மாடு, பந்தம்னா கட்டுறது. திலகாஷ்ட மகிஷ பந்தம்னா எள்ளு குச்சியே எரும மாட்டு கயிறால கட்டினதுன்னு சொல்லி நான் சொன்னேன். அவன் அது படிக்கலன்ட்டு போயிட்டான். அது மாதிரி யோகாவை எப்படி செய்ய தெரியும் நம்மளுக்கெல்லாம் சொன்னா அந்த முறையில செய்வோம். வேற இந்த முறையில செய்யலையேன்னு வருத்தப்படுறோம். இனிமே வருத்தப்பட்டாலும் ஒண்ணுதான், வருத்தப்படாட்டியும் ஒண்ணுதான். அவ்வளவு அழகாக செய்த அந்த குழந்தைகளை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். நாம எல்லாரும் அவர்களை பாராட்டி.
நிறைய சொல்லலாம். எங்க ஐயா திருக்குறள் முனுசாமி அவர்களை பற்றி சொல்லிட்டாங்க. திருக்குறளார் இருந்தாங்களே, அவர் ஒரு மேதை. திருக்குறளை எப்படி எளிமையா சொல்லலாம்னு பார்த்தாங்க. நான் சொல்றது ஒரு 75 வருஷத்துக்கு முந்தைய ஆரம்பிக்கிறாங்க அவங்க. திருக்குறளை எளிமையான முறையிலே எப்படி செய்யலாம், நகைச்சுவை ரொம்ப உதவும். எல்லாத்தையும் நகைச்சுவையா சொன்னாங்க. ஒரு அப்பா பிள்ளைகிட்ட எப்படி பேசணும்னு சொல்லுவார். எப்படி பேசணும், ஏதாவது பிள்ளை சந்தேகம் கேட்டான்னா அதற்கு உண்மையான விடையை சொல்லணும். விட அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். அப்படி ஈசி சேர்ல அப்பா படுத்திருக்கிறார். பக்கத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கிற பெரிய பையன் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கத்தில் 2ஆம் வகுப்பு படிக்கிற சின்ன பையன் படிச்சுட்டு இருக்கான். 2ஆம் வகுப்பு படிக்கிற சின்ன பையன் கேட்கிறான் அப்பா கிட்ட, ஏன்பா என் புஸ்தகத்துல நிறைய படம் போட்டிருக்கு, அண்ணன் புஸ்தகத்துல படமே இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்கிறான். அப்பா சொல்றாரு, நீ முண்டம், அண்ணன் அறிவாளி, அவனுக்கு படம் போடாம எழுதினாலே புரியும். மயில் அப்படின்னா அவனுக்கு தெரியும். உனக்கு மயில்னா படம் போட்டு காட்டணும், அதனால உனக்கு படம் போட்டிருக்கான், அண்ணனுக்கு படம். அண்ணன் அறிவாளி, நீ முண்டம். நான் முண்டமான்னு கேட்டான். ஆமா, சரி விடுன்னு விட்டான். ஒரு 8 நாள் கழிச்சு எலெக்ஷன் வந்துட்டு அந்த ஊர்ல. பேலட் பேப்பர் அடிச்சுட்டு காட்டுறாங்க, இதுல குத்துங்க, என்ன செட்டியில போடுங்க, கேணியில போடுங்கன்னு அவன் என்னென்னமோ சொல்றான். இந்த 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்பாட்ட கேட்டான், என்ன அது என்னமோ சொல்றாங்களேன்னா. அது எங்களுக்கு உள்ளது, நீ சும்மா இருறான்னா. இல்லை சொல்லு, என்னன்னு சொல்லு. இல்லடா, அவர் எலெக்ஷன்ல நிற்கிறார், அதுக்கு கொண்டு காமிக்கிறார். அவருடைய சின்னம் இது கேணி, இது என்ன செட்டியா அதில் போடுன்னு சொல்றாரு. ஆமா, நான் தான் முண்டம், எனக்கு படம் போடுறான், சரி உனக்கும் படம் போடுறானே ஏன்னு கேட்டான். அப்ப என்ன சொல்லுவான், நீ சின்ன முண்டம், நான் பெரிய முண்டம். ஐயா, இது ஒரு சின்ன ஜோக்கு தான், ஆனா எவ்வளவு அழகா மனசுல பதியும் பாருங்க. நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல வார்த்தைகளை பேசு. எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, நாகூர்ல ஒரு கூட்டம், எல்லாரும் பேசினார். கடத்தெருவில் கூட்டம். அந்த பேசுற இடத்துக்கு எய்த்தாப்புல ஒரு பால் வியாபாரம் பண்றவர் ஒருத்தர் கடை வச்சிருக்காரு, காஃபி பார். அவர் என்ன பண்ணாரு, திருக்குறளார் மேல ரொம்ப அன்பு உள்ளவர். பால் வாங்கி காய்ச்சி வச்சிருக்காரு பாருங்க, ஒரு பெரிய சொம்பு, ஒரு குடம் நிறைய நல்ல பசும்பால் வாங்கிட்டு காய்ச்சி திக்கா குங்குமப்பூ போட்டு பச்சை கற்பூரம் போட்டு இப்படி நல்லா செஞ்சு, அவர் மேல உள்ள ஆசையில அப்படி செஞ்சு வச்சிருக்காரு. என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாரு, இந்தப்பா வடிவேலு, இதுல நிறைய பால் வச்சிருக்கேன், ஐயாவுக்கு நீ பாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இரு. ஐயாவை 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேச வைக்கிறது உன் கையில தான் இருக்கு, கொடுத்துக்கிட்டே இரு, ஐயா பேசிட்டோம். அந்த கடையில சின்னோண்டு டம்ளர் தானுங்களே இருக்கும், காஃபி பார்ல சின்னதா தான் டம்ளர் இருக்கும். அந்த டம்ளர் தான் கொடுத்தாரு, நான் கொடுக்குறேன். முதல்ல குடிச்சு பார்த்தாரு, ரொம்ப நல்லா இருந்தது, சுவையா இருந்த உடனே, ஏன்பா சமூக வடிவேலு, இந்த ஊர்ல பெரிய டம்ளரே கிடையாதா, இத்தினோண்டு கொடுக்குற? அண்ணே நிறைய பால் இருக்கு, நான் பாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நீங்க குடிச்சுக்கிட்டே இருங்க. அப்படியா, அப்ப நீ கொடுத்துக்கிட்டே இரு அப்படின்னா. சார் அந்த ஒரு குடம்பாலையும் குடிச்சிட்டார் சார், டேஸ்டா இருந்தவன ஃபுல்லா குடிச்சிட்டார். நான் முதல்ல எங்க ஊர் நாகூர், எங்க வீட்டில் தங்க போறாருங்கிற ஆசையில என்ன சமைச்சா உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு விருப்பமானது சொல்லுங்க, நான் சமைச்சு வைக்கிறேன். என்ன மீன் வேணும்னு சொன்னார். நடக்கிறது வேண்டாம், பறக்கிறது வேண்டாம்,
நீஞ்சிறதாவே இருக்கட்டும். நல்லதா பார்த்து வாங்கி சமைச்சு வச்சிருக்கோம் வீட்டில். எங்க அம்மா நல்லா சமைப்பாங்க, மீன்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க. இங்கேருந்து உட்கார்ந்தோடனே இந்த மீனை பார்த்தாரா, எப்பா என்னடா இப்படி போட்டு என்னை கெடுத்துட்டியடா, இந்த மாதிரி மீன் வீட்டில் இருக்குங்கிற விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பாலை அவ்வளவு குடிக்காம இருந்திருக்கலாம்ல. இப்போ வயிறு பூரா பாலா இருக்கு, எப்படா மீனை சாப்பிட்றது? அப்புறம் சொன்னாரு, மீனை வைங்கம்மா, சோத்தை சும்மா தொட்டுக்கிற மாதிரி வச்சிருங்க, நான் மீனா சாப்பிட்றேன் அப்படின்னார். ஒரு 4-5 மீன் சாப்பிட்டார், நல்லா இருந்தோடனே சாப்பிட்டார். அப்புறம் இப்படி வந்துட்டு இப்படின்னாரு. என்னென்ன அப்படின்னு, இப்போ பகவான் பார்க்கடல்ல நீஞ்சிறாருப்பா அப்படின்னார். பகவான் பார்க்கடல் மச்சாவதாரம் எடுத்து உள்ள பால் கடல் இருக்கு, அதுல நீஞ்சிறாராம். பகவான் பார்க்கடல்ல நீஞ்சிறாருப்பா அப்படின்னார். சரி, கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தாரு. நம்மடிவேலே இன்னைக்கு ராத்திரி வயிற்றுல டிராமா தான் நடக்கும் அப்படின்னாரு. எப்படி என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு, ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சுட்டாங்கங்கிறாரு. ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சா செகண்ட் பெல் அடிச்சு டிராமா ஆரம்பிச்சிருவான்ல, கடகடங்கு தான் வயிறு, ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சுட்டான்ல அப்படின்னாரு. எங்க வந்தாலும் அந்த சுவை, அழகான பேச்சு, இவ்வளவையும் வைத்து தமிழ்நாட்டையே மயக்கி வச்சிருந்தார் எங்க திருக்குறளார். அதே போல சில மேடைகள்ல நடக்கிற நிகழ்ச்சிகள் இருக்கு பாருங்க, அதுகள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும். சுஜி சிவன் நடுவராக இருக்கிறார், வழக்காடு மன்றம். நான் பேசுறேன், நான் சொன்னேன் எங்க அப்பாவுக்கு 92 வயசு ஆகுதுன்னு. சுகி சிவன் கிட்ட அவர் இருக்காரான்னு கேட்டார். நான் முறைச்சு பார்த்தேன், ஏன் என்ன வருத்தமா இருக்கீங்களா, என்ன விஷயம்? உங்க அப்பா இருக்காரேங்கிற வருத்தமா? இல்லைங்க, எங்க அப்பா இருக்காரேங்கிற வருத்தம் இல்லை, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன்னா நீங்க என்ன ஆவீங்களோன்னு நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு. ஏன் என்ன விஷயம்னார். உங்க அப்பா இருக்காரான்னு கேட்டீங்க. ஆமா, அவரோட அப்பாவே இருக்காரு. சிகிச்சை கேட்கிறார். அவர் அப்படியே திகைச்சு போய், இப்போ உங்க வீட்டுல யாருமே செத்தது இல்லையான்னு கேட்டார். யாருமே செத்தது இல்லையான்னார். எங்க வீட்டுல இது வரைக்கும் யாரும் செத்தது கிடையாதுங்க. இது ஒரு ஆச்சரியமால இருக்கு. ஒரு வீட்டுல யாரும் சாகாம இருப்பாங்களா? தாத்தா செத்திருப்பாங்க, தாத்தா பாட்டி செத்து, யாரோ செத்திருப்பாங்க. ஐயா சாகலன்னு நான் சொல்றேன். அப்ப புத்தரை உங்க வீட்லயே கடுகு வாங்க சொல்லிருக்கலாமேன்னாரு. அவருக்கு தெரியல எங்க வீட்டை பத்தி, அதனால வரல. முடிஞ்சு. அது நடந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஏதோ ஒரு ஞாபகத்தில் நான் என்ன சொல்றேன், வேற ஒரு செய்தி சொல்றதுக்காக, எங்க வீட்டுல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி 110 வயசுல ஒரு கிழவி செத்து போச்சுன்னு. நிறுத்துங்கன்ட்டார். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி எங்க வீட்டுல யாரும் சாகலன்னு சொன்னீங்க, இப்ப 110 வயசு கிழவி செத்து இருக்குங்கிறீங்களே. ஆமா, பொய் தானே. மாரியம்மன் கோயில்ல பேசுறோம், இப்படி பொய் பேசுறீங்களே, மாரியம்மன் உங்களை சும்மா விடாதேன்னார். பொய் சொன்னாதானே சும்மா விடாது. பொய் சொன்னீங்களே, சாகல நீங்க, இப்ப செத்து போயிட்டாங்கிறீங்களே அப்படின்னார். ஐயா, எங்க வீட்டுல யாரும் சாகலேன்னு சொன்னது உண்மைதான். 110 வயசு கிழமை செத்ததும் உண்மை. அது எப்படி 2 உண்மையா இருக்கும்னு கேட்டேன். நான் என்னங்க சொன்னேன், எங்க வீட்டுல யாரும் செத்தது இல்லைன்னு. யாருமே எங்க வீட்டுல சாக நாங்க விட மாட்டோம், ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவோம், அங்கதான் சாவாங்க. இந்த கிழவியையும் கொண்டு போகலான்னு தாங்க நினைச்சோம், அதுக்குள்ள செத்து போட்டுது. அவர் சொன்னார், நீ எந்த ஊர்ல போனாலும் பொழைச்சுக்கோ ஐயான்னு. எதுக்கு சொல்றேன், மேடையில அப்படி நடக்கிற போது ஒரு தடவை தவத்திரு குன்றக்குடி அடிகளார், அவர் எவ்வளவு பெரியவர், அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, யாராவது கதை சொன்னா பிடிக்காது, ரொம்ப சீரியஸா பேசுறவர் அவர். ஆனா என்கிட்ட நான் அவருக்கு பயந்துகிட்டு கதை சொல்லாம சீரியஸா பேசுவேன். நிறுத்து, உன்னை பேச கூப்பிட்டாங்களே தவிர
உன்ன மாதிரி ஒரு ஆளை அனுப்ப சொல்லலை, நீ ஓம் பேச்ச பேசுப்பார். ஏதாவது சொன்னா நீங்க கோச்சு, நீ சொல்றது சொல்லப்பா, ஏதாவது விஷயத்தோட சொல்லுன்னா. ஒரு தடவை நாகப்பட்டினத்தில் பட்டிமன்றம் நடக்குது. வள்ளலார் கருத்துக்கள் பழமையா புதுமையா? நான் புதுமைன்னு பேசுறேன், பழமைன்னு வேற ஒருத்தர் பேசுறார், ராசுன்னு ஒருத்தர் பேசுறார், அடிகளார் நடுவர். நான் பதில் சொல்றதுக்கு எழுந்திருக்கிறேன். அவர் என்ன செய்யறாரு, அடிகளார் வம்பு வளர்க்கறதுக்காக அந்த எதிர்கட்சி தலைவரை தூண்டி விட்டு கேள்வி கேளுங்கிற. என்ன கேட்க சொல்றாரு, நீங்க புதுமையை பத்தி இவ்வளவு ஆவேசமா பேசுறதுக்கு வந்திருக்கீங்களே, உங்க திருமணம் பழைய முறையில நடந்ததா புது முறையில நடந்ததான்? அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் திருமணம் எப்படி நடந்தது, பழைய முறையில தான் நடந்துச்சு. என்ன உடனே அடிகளார் சொன்னார், இல்ல நீங்க அதை பத்தி வருத்தப்படாதீங்க, சண்முக வடிவேலுக்கு முந்தி பழமை ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால பழைய முறையில திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, இப்பதான் புதுமை பிடிச்சிருக்கு, அதனால புதுமையில இன்னொரு திருமணம் செஞ்சுக்குவாருன்னார். நான் என்ன பண்ணேன், மேடையில் அங்க பேசத்துல நின்று கிடந்தவன் அடிகளார் இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார், நேரா போய் அவர் காலை தொட்டு அப்படி கும்பிட்டேன். ஏன்பா என்ன விஷயம்னார். இந்த மாதிரி யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்க சொல்லிட்டீங்க, நாளையிலேருந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதான். சும்மா சொன்னேன், நீங்க சும்மா பேசுற ஆளு இல்லையே சாமி அப்படின்னா. நான் சும்மா சொன்னேன், நீ பேசு அப்படின்னாரு. நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க, நாளையிலேருந்து பாத்திர வேண்டியதுதான் அப்படின்னு. என்ன என் பொண்டாட்டி கேட்பா, உனக்கு இந்த யோசனையை சொன்னது யாருன்னு? சாமி தான் சொன்னாரு. மேடைகள்ல தரம் குறையாமல் அதே சமயத்தில் நகைச்சுவையா அப்படி பேசுகிற பேச்சுகள் இருக்கு பாருங்க, எல்லாராலையும் விரும்பப்படும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேச்சு கலைக்கு ஒரு இலக்கணம், எப்படி பேசணுங்கிறத உலகத்துக்கு காட்டியவர் அண்ணா. பாருங்க, சி சுப்பிரமணியம் எவ்வளவு பெரிய சிறந்த அமைச்சர், அவர் காங்கிரஸ்காரர், இவர் திமுக காரர், 15 பேர் தான் இருக்காங்க. இவங்க ஆட்சி காங்கிரஸ் நடக்குது, அதுல அவர் நிதி அமைச்சராகவும் கல்வி அமைச்சராகவும் இருக்கிறார் சி சுப்பிரமணியம், காமராஜர் காலம். அப்போ 1957 62 ஒரு பீரியட் முடிஞ்சு போச்சு. 62 சுப்பிரமணியன் சொல்றார், நான் இந்த தடவை சட்டசபைக்கு நிக்க போறதில்லை, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நிக்க போறேன், அதனால நீங்க எல்லாரும் என்னை வாழ்த்தி வழி அனுப்புங்க. அடுத்த தடவை நான் கடைசி நாள் அன்னையோட சட்டசபை முடியுது, அன்னைக்கு சொல்றார், நீங்க எல்லாரும் என்னை வாழ்த்தி அனுப்புங்கிறார். எல்லாரும் வாழ்த்துறாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் வாழ்த்துறாங்க, அண்ணாவும் வாழ்த்துறார். சொல்றார், நீங்க சாதாரண ஒரு எம்பியா போய் அங்க இருந்துடக்கூடாது, உங்கள்கிட்ட அபார திறமைகள் உண்டு, ஆகையினால நீங்க டெல்லியில போய் ஒரு சிறந்த துறையில அமைச்சராகி உங்களுடைய ஆற்றலை எல்லாம் காட்டி தமிழன் எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை காட்டி எங்களுக்கெல்லாம் பெருமையை நீங்கள் தேடித்தர வேண்டும், நீங்கள் பெருமையோடு வாழ்வதை நாங்கள் எல்லாம் பார்த்து மகிழ வேண்டும் அப்படின்னு வாழ்த்தினார். வாழ்த்திட்டு ஒன்று சொன்னார், நாங்கள் 15 பேர் சட்டசபைக்குள்ள வந்தோம், எங்களுக்கு சட்டசபைனா என்ன, அதில் எப்படி பேசணும் எதுவுமே தெரியாது, நீங்கள் இயேசுநாதர் மாதிரி இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டினீர்கள். இயேசுநாதர் மாதிரி இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டினீர்கள். சுப்பிரமணியம் சும்மா இல்லாம அவர் என்ன பண்ணார், அதே மாதிரி சிலுவையில் அரைஞ்சிட மாட்டீங்களே. இயேசுநாதரை சிலுவையில் அரைஞ்ச மாதிரி அரைஞ்சிட மாட்டீங்களே என்னார். அதுக்கு அண்ணா ஒரு பதில் சொன்னார், சி சுப்பிரமணியம் அவர்கள் இயேசுநாதர் கடையை படித்திருக்கிறாரே தவிர சரியாக படிக்கவில்லை, படித்திருந்தால் அவருக்கு ஒன்று புரிந்திருக்கும். இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டது உண்மை, ஆனால் அதற்கு காரணம் அவருடைய எதிரிகள் அல்ல, அவருடைய சிஷ்யர்கள் தான். நீங்கள் டெல்லிக்கு போய் சிறப்போடு வாழ வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம், ஒரு கால் ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் அது எங்களால் ஏற்படாது, உங்கள் தொண்டர்களால் தான் ஏற்படும்.
வெறும் சிரிப்பு இல்லை, எவ்வளவு கருத்துக்களை வைத்து அப்படி பேசிய காலம் உண்டு சொல்றேன். நீங்க நம்ம நிறைய செய்தி பேசுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாம இருந்தா ஒரு பயனும் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாம எதையாவது பேசிக்கிட்டு இருந்தா என்ன பயன்? இந்த பாருங்க, ஒரு தெலுங்கு பிள்ளை அந்த அம்மாவுக்கு ஏதோ அவசர வேலை போறாங்க. பக்கத்து வீட்டில் தமிழ் குடும்பத்தில் இந்த பிள்ளைய கொஞ்சம் பார்த்துங்க, ஒரு 3 வயசு பிள்ளை, இதை பார்த்துங்க, நாளைக்கு வந்துடுறேன் நான் அப்படின்னு விட்டுட்டு போறாங்க. இருக்கட்டும்மா, நல்லா இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கட்டும்னு வச்சுக்கிறாங்க. ராத்திரி பிள்ளை படுக்க போகுது. படுக்க போறதுக்கு முந்தி இவங்க என்னென்னமோ கொடுக்குறாங்க. வாங்கி சாப்பிட்டு மாயி சேசினாட்டி சேயிங்குது. மாயி சேசினாட்டி, அது தெலுங்கு பிள்ளை இல்லை, மாயி சேசினாட்டி சேயி. அது என்ன மாயி சேசினாட்டி சேயினா என்ன? இன்னொரு தெலுங்கு வீட்டில் போய் கேட்டுக்கிட்டு வர்றாங்க, எங்க அம்மா செஞ்ச மாதிரி செய், மாயி சேசினாட்டி செய், எங்க அம்மா செஞ்ச மாதிரி செய்ய. ஓ, அந்த அம்மா சாப்பிட்றதுக்கு முந்தைய வாழைப்பழம் கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து சாப்பிட்ற. அந்த பிள்ளை வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு மாயி சேசினாட்டி செய். ஏடா, எது கொடுத்தாலும் தின்னுவிட்டு வாசி சேசினாட்டி செய்யினா இப்போ என்னத்தை தாங்க பாலை கொடுத்து குடிமா, இந்த உங்கள் அம்மா பால் கொடுப்பாங்களா, குடிச்சிட்டு மாயி சேசினாட்டி செய். ஓரளவு தானே தாங்கும். ஆத்திரம் வந்துடுச்சு கடைசியில். இப்போ இதாவது 1 மணி நேரம் 2 மணி நேரமா மெனக்கட்டுக்கிட்டு இருக்காங்களா, விட்டாங்க ஒரு அறைய புள்ளேர்னு புள்ள தூங்கிடுச்சு. அப்படியே அழுதுகிட்டே தூங்கிடுச்சு. காலையில் அந்த அம்மா வந்தது, உங்கள் பிள்ளை என்ன படாத பாடு படுத்துருச்சு, மாயி சேசினாட்டி செய், மாயி சேசினாட்டி செய்யு. அப்புறம் நான் தாங்காதபடி ஒரு அறையை விட்டேங்க. ஐயையோ, அவ அதைத்தான் முதல்லையே கேட்டா. நான் எப்போவுமே படுக்க போற நேரத்தில் வம்போலப்பா விடுவேன், ஒரு அறைய பேசாம படுப்பா, அதை செய்யும் தான் கேட்டா. நீங்க முந்தையே கொடுத்திருந்தா வாழைப்பழம் பால் எல்லாம் மிச்சமா இருந்திருக்குமே. மாயி சேசினாட்டி செய். அதே மாதிரி நம்பால் ஒருத்தன் ஆந்திராவுக்கு போறான், விஜயவாடாவுக்கு போகணும். விஜயவாடாவுக்கு போறதுக்காக போறான். இவனுக்கு தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியாது. அங்க இருக்கிறவங்களுக்கு தெலுங்கு தான் தெரியும், தமிழ் தெரியும். போகும்போது என்ன பண்ணா, இந்த ஸ்டேஷனா இருக்குமோ, இந்த ஸ்டேஷனா இருக்குமோ, தெலுங்குல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் பேரு. கடைசியில் தெலுங்கு, இங்கிலீஷு, ஹிந்தி 3ல இருக்கு, தமிழ் இல்லை. இவனுக்கு இது விஜயவாடாவா இருக்குமோ, இது விஜயவாடாவா இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு பக்கத்தில் தெலுங்கு ஒருத்தன் உட்காந்துதான். அவங்ககிட்ட கேட்டான், இது என்ன ஊருன்னு கேட்டான். இது என்ன ஊரு? ஏமண்டி என்ன? ஏமண்டின்னா என்ன கேட்குற அப்படின்னு. ஏமண்டி, ஓஹோ இது ஏமண்டியா, சரி சரி ஏமண்டியா, இப்போ விஜயவாடாவை தான் நான் போகணும், ஏமண்டினா சரி. அடுத்த ஸ்டேஷனில் போய் நின்றுச்சு, இது என்ன ஊர்? ஏமண்டி அப்படின்னா. என்னடா அதுவும் ஏமண்டி இதுவும் ஏமண்டியா இருக்கும்? நம்ம ஊரில் கூத்தூர்னா 2 கூத்தூர் 3 கூத்தூர் இருக்கிற மாதிரி இது ஒரு கூத்து. அது ஏமண்டி, இது பி ஏமண்டி போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசாமல் இருந்துட்டான். 3வது ஒரு ஊர் வந்தது, இது என்ன ஊருன்னா ஏமண்டின்னா. என்னடா தொடர்ந்து ஏமண்டியா இருக்கும், உன்னை சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிற, விட்றேன் பாருன்னு ஓங்கி அடிக்க போனான். கொட்டத்துன்னா. அடிக்காதேன்னா. அதை சொல்லு, உதச்சாதானே உண்மையான பேரை சொல்ற. இந்த ஊரு கொட்டத்தான்னா. அவன் கொட்டத்துன்னதையே ஊரு பேர் நினைச்சுக்கிட்டான் இவன். இது ஒரு வேடிக்கை. ஆனா என்ன, புரியாமல் 2 பேர் பேசிக்கிட்டா என்ன ஆகும்? புரியாம பேசிக்கிட்டா. கலைவாணர் NS கிருஷ்ணன் செய்வார் இந்த வேலைகள் எல்லாம், பிரமாதமா செய்வார். கலைவாணர் NSK நம்ம ஞானசம்பந்தர் கதையை பூம்பாவைன்னு ஒன்று எடுத்தான். பூம்பாவை அந்த காலத்தில் ஆடிட்டர் ஐயாவுக்கெல்லாம் தெரியும். பூம்பாவை அதுல NS கிருஷ்ணனும் TS துரைராஜும் 2 பேரும் நடிப்பாங்க. துரைராஜ் கூப்பிடுவார், ஞானசம்பந்தர் வர்றாரு, வா போய் பார்க்கலாம். ஏன் அவரை பார்த்தா என்ன நன்மை அப்படிமா? அவரை பார்த்தீங்கன்னா பொன்னாசை போயிடும், பெண்ணாசை போயிடும், மண்ணாசை போயிடும்.
அது எல்லா ஆசையும் போயிடும்டா. அப்படின்னா போய் பார்க்க வேண்டியதுதான். வா போன்னு பார்த்துட்டு அவர் பாப்பா அந்த எலும்பை பொண்ணாக்குவார். அந்த கதையெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு சத்திரத்தில் படுத்திருப்பாங்க. துர்ராஜன் NSK 2 பேரும் படுத்திருப்பாங்க. துர்ராஜ் உங்களுக்கு தெரியும், காலில் ஒரு கடுக்கன் போட்டிருப்பார். 2 காதலையும் கடுக்கன் போட்டிருப்பார். காலையில் எழுந்த உடனே பார்க்குறாரு, ஒரு கடுக்கனை காணும். எவனோ திருடிட்டு போட்டான் தூங்குற போது. ஐயோ என் கடுக்கன் போயிட்டேன்னு கத்துவார். NSK சொல்லுவாரு, எதுக்கு கத்துற, ஏண்டா கத்துற, இங்க எதுக்கு வந்த, பொன்னாசை போகணும்னு தானே வந்த, பாதி போயிருக்கு, நல்லது தானே, அந்த ஆசையை விடணும்னு நினைச்சிட்டு வந்த, அது போயிருக்கு, ஏன் அழுவுறேன். அந்த கேள்வி சாதாரணமா இருக்கும், அதுக்குள்ள எவ்வளவு அழுத்தம். எல்லாரும் சொல்றான், செய்ய மாட்டான். அந்த ஆசை போகணும், இந்த ஆசை போகணும். நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்றாரு, அருமையான கதை. ஒரு மடம், நிறைய சாமியார்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஊடு மடத்தை கூட்டுறது, சமைக்கிறது எல்லாம் அவங்களே செய்யறாங்க. கஷ்டமா இருக்கு, தியானத்தில் ஈடுபட முடியல. அது மடத்து தலைமை சாமியார்கிட்ட போய், எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீடு வாசல் கூட்டுறது, பாத்திரங்கள் கழுவுறது கொள்றது, அதுக்கு ஒரு கிழவி யாராவது ஒருத்தர் இருந்தா கூட பரவாயில்லை, ஒரு கிழவியா இருந்தா தேவலாம், ஒரு வேலைக்கு வச்சிங்கன்னா தேவலாம். அதெல்லாம் வைக்க முடியாது போயார். ஐயா நான் சொல்றேன், வயசு காலமா கிழவியா இருந்தா கூட பரவாயில்ல வைங்க, அதெல்லாம் வைக்க முடியாது. அவங்க வேலையை அவங்க பார்த்துங்க, போங்கப்பா. ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்துறானுவோ. ஒரு வேலைக்கு ஆள் வேணும், வேலைக்கு ஆள் வேணும், கிழவியா இருந்தாலும் பரவாயில்ல அனுப்புங்க, கிழவியா இருந்தாலும். அவர் சாமியார் ஒரு நாள் என்ன பண்ணாரு, சாப்பாட்டில் கொஞ்சம் நிறைய உப்பை போட்டு அவங்களெல்லாம் சாப்பிட வச்சு படுத்த உடனே கதவை பூட்டி விட்டார், வெளியே வர முடியாதபடி. எல்லாம் படுத்துட்டான். உப்பு அதிகமாக சேர்த்து சாப்பிட்டா ஒரே தாகம், தண்ணி தாகம் எடுக்கும். தாகம் எடுக்குது, எல்லாம் நினைச்சு பார்க்குறான், கதவு வெளியில் போக முடியல, பூட்டிருக்கு, தண்ணி இல்லை. அங்கங்க இங்கெங்க சுத்துறான். கடைசியில் ஒரு சாமி என்ன பண்ணான், ஒரு இடத்துல போய் ஒன்று கண்டுபிடிச்சான். இங்கே இருக்கடா தண்ணின்னா. என்ன தண்ணிடான்னு போய் பார்த்தா, காலையில் வாசல் கூட்டுறதுக்கு சாணி கலந்து வச்சிருக்கு, சாணி தண்ணி. பார்த்தான், தாகம் தாங்கல, அதெல்லாம் பார்த்தா முடியாது, தெளிவாக குடிச்சிட்டு வரேன்னு ஒருத்தன் வந்தனா போய், இவனுக்கு தெரியாம அவன் குடிக்கிறான், அவனுக்கு தெரியாம இவன் குடிக்கிறான், சாணி தண்ணிய அள்ளி தெளிவாக குடிச்சிட்டு வந்துட்டானு. காலையில் பெரிய சாமி வந்து கதவை திறந்துச்சு, போய் பார்த்தது, ஏண்டா என்னடா சாணி தண்ணி கரைச்சி வச்சிருந்தேன், தண்ணியை காணுமே அப்படின்னு. ஏன் கேட்குறீங்க, தாகம் தாங்கல சாமி, அதோட சரின்னு சாணி தண்ணியை குடிச்சிட்டேன். நான் ஏன் கிளவியை வேலைக்கு வைக்கலன்னு புரியுதா உனக்கு? தாகம்னு வந்துட்டா சாணி தண்ணியா வேற தண்ணியான்னு பார்க்க மாட்டான். உங்களுடைய துறவு நிலையை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இதை செஞ்சேன்னு சொல்றேன். இது பரமஹம்சருடைய கதை. அதுல அவர் சொல்றது, ஒரு பெரிய அவசியம் வந்துட்டுதுன்னு சொன்னா எவ்வளவு தவறுகள் பண்ணுவான் மனுஷன் அப்படிங்கிறத சொல்றார்.